என்ன இருக்கோ பழசெல்லாம் நினைவுக்கு வருதா? இந்த காப்பியாவது குடி. நான் காப்பி குடிக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லையே. எப்பவும் போல இருக்கிறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். எப்படிப்பட்ட இழப்புமா இது? நாங்கள்லாம் கூட பிறந்தவனை எழுந்துட்டு நிக்கிறோம், ஆனா நீ வாழ்க்கையை எழுந்துட்டியம்மா. ருக்கு, உன்னை பார்த்தா என்ன சொல்றதுன்னே தெரியல. உன்னை பார்த்தாலும் கஷ்டமா இருக்கு, பார்க்காம இருந்தாலும் கஷ்டமா இருக்குமா? ஒரு சந்தர்ப்பத்துல நான் உன்னை ரொம்பவே வெறுத்திருக்கேன், இல்லைன்னு சொல்லல. அடிக்கிற கைதான் அரவணைக்கும்னு சொல்லுவா. நீ மனசு திருந்தி எல்லா உண்மையும் ஒத்துண்டு அந்த சந்தர்ப்பத்துல போய் எல்லாரும் சந்தோஷமா இருந்த நேரத்துல இப்படி ஒரு பேரிடி, பெரிய அதிர்ச்சி. தன்வினை தன்னை சுடும். இந்த கோலத்தை நான் பரிபூர்ணமா ஏத்துக்கிறேன். நீங்க யாரும் எனக்கு ஆறுதல் சொல்ல வேண்டாம். உங்க யாரையுமே நான் தப்பு சொல்லல. நீங்களாம் என் மேல அக்கறை காட்டுறது என்ன பலவீனமாக்கிடுமோன்னு நீக்கு தோன்றது. அப்படி ஒரு பலவீனமான நிலைக்கு நான் போக விரும்பல. இதுதான் என்னோட வாழ்க்கை அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டேன். இதை நான் வெற்றிகரமா மாத்தி காட்டணும். அதுதான் என்னோட லட்சியம். ஒரு சமயம் என் ஆத்துக்காரர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன், அடுத்த கனபாடிகளா நீங்க மாறணும், அதுக்கு நான் உங்களை தயார் பண்றேன் அப்படின்னு. அப்போ அதோட தாற்பயம் காரணமும் வேறையா இருந்தது. ஆனா இப்போ ஒரு பிரதிஜ்ஞை, ஒரு தீர்மானம் பண்ணிருக்கேன். பெண்களால முடியாதது எதுவுமே இல்லை. அதை திடமா, ஆழமா, ஆத்மார்த்தமா, தீர்மானமா நான் நம்புறேன். நாம எதிர்த்தா தாச்சாலு பாட்டி எடுத்துக்கோங்க. அவளும் இதே கோலத்துல தான் இருக்கா, கிட்டத்தட்ட 60 வருஷமா. ஆனா அவ ஆத்துல எந்த முடிவா இருக்கட்டும், அன்றாட தேவையிலிருந்து பெரிய விசேஷம் வைபவம் வரைக்கும் அவாதான் அந்த ஆத்துல முடிவெடுப்பா.
அந்த ஆச்சாலு பாட்டியோட பிள்ளைகளா இருக்கட்டும், பேரன்களா இருக்கட்டும், மாட்டு பொண்ணா இருக்கட்டும், பொண்ணா இருக்கட்டும், எல்லாரும் அவளுக்கு கட்டுப்பட்டு தான் இருப்பா. பொதுவா பெண்களுக்கெல்லாம் எந்த உரிமையும் கிடையாது, அடக்கி ஆளப்படுறான்னு பரவலா பேசப்படுறது. ஆனா எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது. ஆனா அதுக்காக நாளைக்கே அப்படி ஆக போகிறேன்னு நான் சொல்லல. அப்படி ஒரு வாழ்க்கை பாதைதான் எனக்கு ஒரு நம்பிக்கையும் ஸ்திரமான எதிர்காலத்தையும் கொடுக்க போறதுன்னு நீக்கு தோன்றுது. அதை நோக்கிதான் நான் பயணிக்க போறேன். உன்னோட எண்ணத்தை நான் பாராட்டுறேன். ஆனா அதை அடையிறது அவ்வளோ சுலபம் இல்லை. என் வாழ்க்கையில எதையுமே சுலபமா அடையறதுல எனக்கு எந்த நாட்டமும் இல்லை. என் வாழ்க்கையில எதுவுமே எனக்கு சுலபமா அமைஞ்சதும் இல்லை. சின்ன வயசுலயே பெத்தவளை இழந்தேன். அதுக்கப்புறம் அப்பாவோட மட்டுமே வாழறதுக்கான சூழ்நிலை அமைஞ்சது. பிரிவலை ஆனதுக்கு அப்புறம் அப்பாவையும் இழந்துட்டேன். அப்பவும் நான் நம்பிக்கை இழக்கல. அதுக்கப்புறம் என்னோட கல்யாணம். இந்த கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு உங்களுக்கு நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. நிச்சயதார்த்தமே நின்னு போச்சு. அதையும் மீறி இந்த கல்யாணத்தை அன்னைக்கு நான் நடத்திண்டேன். அப்புறம் நான் இந்த ஆத்துக்குள்ள நுழைஞ்ச போது எனக்குள்ள பலவிதமான மனப்போராட்டங்கள். அதனால தகாத செயல்கள்ல நான் ஈடுபட்டேன், இல்லேன்னு சொல்லல. அதெல்லாம் உணர்ந்து அதுலேருந்து நான் வெளியில வந்து எல்லாத்தையும் மாத்திண்டு சந்தோஷமா இதுதான் என்னோட வாழ்க்கைன்னு நான் நினைச்ச போது இப்படிதான் என்னோட வாழ்க்கை இருக்கணும்னு முடிவாயிடுத்து. இதையும் நான் ஏத்துக்கிறதுக்கான மனோபக்குவத்துக்கு நான் வந்துட்டேன். அதனால என் மேல பரிதாபப்படவோ பச்சாதாபப்படவோ வேண்டாம். அது எனக்கும் நல்லதில்ல, உங்களுக்கும் நல்லதில்ல. அதனால முக்காடு போட்டுன்னு மூளையில உட்காந்துண்டு மூக்கு சிந்தின்னு இருக்க போறதில்ல. எதுலெல்லாம் பங்கெடுத்துக்க முடியுமோ அன்றாட வாழ்க்கையில, அது சமையலா இருக்கட்டும், எந்த வேலையா இருக்கட்டும், ஏன் சந்தோஷமா சகஜமா பல்லாங்குழி தாயக்கட்டை விளையாடுறதா கூட இருக்கட்டும், எல்லாத்தையும் நான் என்னை ஈடுபடுத்திக்க போறேன். இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு எந்த விதியும் இல்லை. ஆனா இதையும் மீறி சில விதிமுறைகள் இருக்கு. அதெல்லாம் மட்டும் கடைபிடிக்கிறதா நான் தீர்மானம் பண்ணிருக்கேன். அதனால இந்த மாதிரி பேசுறத இதோடு நிறுத்திப்போம். இனிமே இந்த தம்புரா தான் எனக்கு தோணு. இதுல என்னோட ஆத்துக்காரரை நான் பார்க்கிறேன். அவரே என் கூட இருக்கிற மாதிரி எனக்கு தோன்றது. அது ஒண்ணு போரும் நீக்கு. ஸ்தூல சரீரம் இல்லைன்னா என்ன, இந்த தம்புரால அவரோட ஆத்மாவை நான் உணர்றேன். இனிமே நான் எங்க போனாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, இந்த தம்புரா என் கூடவே இருக்கும். ருக்கு,